இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து தனி விமானம் மூலம் போறாரு. நடிகை த்ரிஷாவோட வந்து போயிருக்காரு. நடிகர் விஜயா இருக்க வரைக்கும் ஓகே சார் எல்லா விஷயமும். ஆனா அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்படின்னு இருக்கும் போது இந்த விஷயத்த வந்து எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது? எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சக நடிகை ஒரு விமானத்துல போறதுக்கு தனி விமானத்துக்கு செலவு அதிகமாகும். 2 பேர் தொகை போட்டு நீ இவ்வளவு பங்கு என் பங்கு போட்டு விமானத்தை போவோம் ஸ்பெஷல் பிளைட் போட்டு பேசியிருக்கலாம். இப்போ ஒன்று சொல்றேன், நாளைக்கு கூட என் ஆர்டிக்கல் வருது. ஜஸ்டிஸ் நடராஜன் அவருக்கு 100வது ஆண்டு முடிஞ்சது. நடராஜன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ முன்னாடி ஜட்ஜஸ்க்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபாய் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு அம்பாசிடர் காரில் போவாங்க. எங்கேருந்து? மயிலாப்பூர்லேருந்து போகிறவங்க, டி நகர்லேருந்து போகிறவங்க, எல்லா ஜட்ஜஸுக்கும் கார் கிடையாது. அப்படி சகாக்கள் தன்னுடைய தோழமையாக அந்த துறையில் சினிமா துறையில் இருக்கவங்க பங்கு போட்டு பணம் போட்டு போகலாம். இதில் வந்து ஏதாவது விதர்ப்பமாக ஏதாவது ஒரு கண்ணிய குறைவாக நடந்த காட்சிகள் கண்ணில் பட்டா நீங்கள் குறை சொல்லுங்க. நான் சொல்றது இல்லைங்க, அது அவங்களுடைய விருப்பம் போகிறாங்க. மற்றபடி பொது வாழ்க்கையில் ஊழல் பண்ணுறதை விடைய இது மோசம். ஊழல் பண்ணி நாசம் பண்ணுறது விடைய அது மோசம் இல்லையா? ஊழலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கமிஷனா அவங்களுடைய இதுகளை விடவா இது மோசமாக போச்சு. இப்படியான நிலையில் அதை வந்து ஒரு தனிநபர் விஷயங்கள் பிரைவேசின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சுதந்திரம். நம்மளாம் சாதாரண ஆட்கள், நமக்கு வந்து யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள்கள் செய்தி கொடுத்தா தான் இன்னைக்கு பேப்பர்ல அந்த போடுறதோ, அதே மாதிரி இந்த மாதிரி உங்க மாதிரி ஊடகங்கள்ல ரேட்டிங் வர்றதுக்கோ இது கூட பயன்படுத்தலாம். ஏதாவது தப்பு தண்டா நடந்தா நீங்க சொல்லலாம். இது ஒரு விமானம், ஸ்பெஷல் விமானத்தை போது நடிகை இதுக்கு அவங்க வந்து இப்போ டிராவலா போனாங்க, சுற்றுலா பயணமா போனாங்க கோவாவுக்கு. நீங்க அப்படிதான் சொல்லலாம். ஒரு திருமணம் நடக்குது, சக நடிகை திருமணம், இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு பணம் கட்டணும். ஒருவேளை 2 பேரும் பணம் போட்டிருக்கலாம், 2 பேரும் ஜாயின் அதெல்லாம் போயிருப்பாங்க. அது கூட 6-7 பேர் போறாங்க இல்லையா? அது பட்டியல் இருக்கு இல்லையா? அவங்க என்ன என்ன இங்கேருந்து கோவாவை போகிற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். எல்லாம் கூட 4-5 பேர் போறாங்க. அதுல போனவங்க யாரோ ஒருத்தர் ராஜகோபால்னு அவர் பிஜேபின்னு சொன்னாங்க. இப்படி தப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப அது பிஜேபி இல்லையா சார்? அவர் பிஜேபி இல்ல, பிஜேபிக்காரர். இப்படி ஏதாவது எழுதணுங்க. ஏதாவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு இணையத்துல எது வேணா எழுதலான்னு இருக்குங்க. இதான் நிலைங்க. என்னையை பொறுத்தவரையும் விஜய் போயிருக்கிறாருன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அவரு அதில் தப்பு தண்டா பண்ணி இல்லை இந்த விமானத்துக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், கட்சிக்காரா நீ இவ்வளோ செலவு பண்ணு, நான் விஜய் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லலாம். அது யாரோ பணத்தை வாங்கி பிடிக்கிட்டு ஸ்பெஷல் விமானத்தில் போனாரு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை சொல்லி எனக்கு விமானம் வேணும்னு சொல்லி போனாரு அன்னு சொன்னா நீ சொல்லலாம். அவங்க பணத்தை போட்டு அவங்க போகிறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 10-15 சீட் இருக்கும் இல்லையா? இதில் ஏதாவது தவறு நடந்தால் தனி மனிதன் ஒழுக்கத்துல ஏதாவது தவறு நடந்து அது மாதிரி பிக்சர் அந்த மாதிரி வந்திருந்தா நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? கூட சக பயணிகளும் ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது அதுல குறை சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமும் தேவை. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டுமே நம்மளால பார்க்க முடியுது சார். என்னன்னா பெஞ்சல் புயல் பாதிப்பால இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்குலாம் விஜய் போய் பார்க்க டைம் இல்ல. ஆனா வந்து இப்படி ஒரு நடிகையோட திருமணத்துக்காக போய் இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? நான் சொல்ல எல்லா கட்சி தலைவரும் போய் பார்த்தாங்களா நான் கேட்கிறேன். இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தன் வீட்டுக்கு வர வச்சு கொடுத்தாரு, தப்பு, இவரே போயிருக்கணும் அன்னு சொல்றாங்க. அவருக்கு போயிருக்கணும்னா உரிய பாதுகாப்பு அரசாங்கம் வழங்குமா? ஒரு நடிகராக இருக்கிறவர், சாதாரண ஜனங்கள் வந்து அவரை பார்த்து உடனே கூட்டம் கூடிடுவாங்க. ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? இன்னைக்கு வந்து எது வேணா விபரீதங்கள் நடக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நாடு இருக்குது, சட்ட ஒழுங்கெல்லாம். அப்படி போய் இவர் போய் நின்றுட்டு இந்த அந்த வெள்ளப்பகுதியில் பார்க்கும்போது யாராவது கிராமத்துக்காரங்க பல பேர் வந்து கை கொடுக்குறாரு, தாராளமாக பார்க்கலாம், செய்யலாம். அது அவருடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்லங்க, அதை பார்க்கணும்ல. நான் சொல்றது உங்களுக்கு வழங்கப்படுதா? அவர் நடிகர்,
அன்னைக்கு கூட்டத்தில் வந்து எல்லாருமே அந்த அந்த இதில் நடந்து வராரு ரேம்பில். அப்போ எல்லாருமே கை கொடுக்குறாங்க, அவர் ஓடிட்டு வராரு இல்லையா? அதெல்லாம் இருக்கல, பாதுகாப்பெல்லாம் கவனிக்கணும்ல. எல்லா தலைவரும் போனாங்களா? விக்கிரவாண்டிக்கு யார் முதலமைச்சர் மட்டும் போனார். எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தார், ஏதோ திருமணம்னு போயிட்டு அங்கே பார்த்து வந்தார். மீதி எல்லா தலைவர்களும் போனாங்களா நான் கேட்குறேன். நான் கேட்குறது எல்லா தலைவரும் போய் இவர் போகலைன்னா சொல்லணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்காரு, முதலமைச்சர் போய், அதுவும் முதலமைச்சர் காலைல போயிட்டு ஈவினிங் வந்துட்டாரு. உதயநிதி அவர்களும் போயிருந்தாரு. உதயநிதி முதலமைச்சர்ல போனோம். உதயநிதி அங்கிறீங்க, என்ன அனுபவம் இருக்குங்க சொல்லுங்க? அரசியலுங்கிறது எங்களை மாதிரி ஆட்களை அனுபவப்பட்டிருக்கோம். நீங்க பதவி மட்டும் இருந்துட்டா மட்டும் அனுபவம்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு இது பார்க்கணும் இல்லையா? ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போதோ என்ன ஸ்டேட்டஸ் என்ன இதுன்னு கேட்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் நீர்ப்பாசன இதுகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்தில் நதிநீர் இணைப்புக்காக நான் கேஸ் போட்டவன். எப்படி ஒரு பொறியாளருக்கு நீர் மேலாண்மை பொறியாளருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியான ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஒரு பதவி வந்துட்டாலுமே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், எல்லா தகுதின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அதோடைய அனுபவமும் வேணும் இல்லையா? நான் சொல்றது சரியா? இப்படியான சூழ்நிலை பல விஷயங்களை பார்க்கணும். விஜய் ஏன் போகலைன்னா இதுதான் காரணம். தனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏற்கனவே அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே எல்லாரும் இணையத்தில் கண்ணாமண்ணா எழுதுறாங்க. எது வேணா நடக்கலாம்ல.